ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிஷா. நம்ம இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கை வச்சு உருளைக்கிழங்கு குழம்பு பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 உருளைக்கிழங்கு, 2 உள்ளி, கொஞ்சமாக திருவின தேங்காய். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் குக்கரில். உள்ளியை சின்ன சின்ன ஸ்லைஸாக இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே சைடில் பாருங்கள், நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதில் போடுறோம். அதுக்கு கூடவே பெருஞ்சீரகம்னா ஃபெனல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுவும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூடவே நம்ம அதுக்கு தேவையான மிளகுப்பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக தனியா பொடி, போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்ததும் பாருங்கள், நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, 2 வத்தல், அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கிளற விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் இன்றைக்குள்ள உருளைக்கிழங்கு குழம்பு மக்களே. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.